ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை தொக்கு செய்யலாமா? கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோடனே எடுத்துருங்க. அப்புறம் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கருவேப்பிலை இந்த மாதிரி கழுவி காய வச்சுக்கோங்க. தண்ணி இல்லாத பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் ஆறட்டங்க. தொக்குக்கு வறுத்து வச்ச பொடி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறம் இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி புளி அந்த மாதிரி வறுத்துக்கோங்க. வறுத்துன்னு அந்த கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த வறுத்த புளி அந்த கருவேப்பிலையில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மிக்சியில் போட்டு ரன் பண்ணிக்கோங்க. சிறிதளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா சிறிதளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த உரிச்சி வச்ச பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த அரைச்சி வச்சுக்கிற கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. அப்புறம் அடுப்பில் சிம்மில் வைங்க. கடாய் வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. கருவேப்பிலை தொக்கு இந்த மாதிரி நல்லா சுண்டு வந்தோடனே வைக்கிடுங்க. கருவேப்பிலை தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாதம், இட்லி, தோசை இதுக்கெல்லாம் கூட தொட்டுக்கலாங்க. நீங்களா வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.